ரகங்கள் மூலம் அதிக மகசூல் பெறுவோம். அதிக எண்ணெய் உற்பத்தி மூலம் இறக்குமதி குறைப்போம். அந்நிய நாடுகளின் மேலுள்ள சார்பினை குறைத்து அந்நிய செலவாணி 1000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. சாலை சாராத விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடும், முக்கியமாக ஈமச்சடங்கு செய்ய உதவித்தொகை ரூபாய் 25,000 தருகின்றனர். 90% மாநில கால்நடை நலத்துறையின் அலங்கார வண்டி இதோ அரங்கை நோக்கி வருகிறது. நிகழும் காலங்களில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களில் வரும் புகையினால் மனிதர்களுக்கு கண் எரிச்சல், ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என பஞ்சபூதங்களான காற்று, நிலம் மற்றும் நீர் நமக்கு கூறுவதை கேளுங்கள். அன்புள்ள புதுச்சேரி மக்களே, நான் காற்று பேசுகிறேன். நீங்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் வாழ்வாதார உத்தரவாதம் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற தொலைநோக்கு இலக்கை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட முக்கியமான கிராமப்புற மேம்பாட்டு சட்டமாகும். புதுச்சேரி மின்துறை அலங்கார ஊர்தியானது ரூபாய் 840 கோடி மதிப்புள்ள புதுச்சேரியின் மின்சார எதிர்காலத்தினை வெளிப்படுத்தி இந்த அலங்கார ஊர்தி வளர்ச்சி, நவீன தொழில்நுட்பம் மற்றும் தன்னிறைவை பிரதிபலிக்கிறது. RDSS திட்டத்தின் கீழ் பழைய மின்கம்பிகள் மாற்றப்பட்டு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு நகரமும் கிராமமும் நம்பகமான மின்சாரத்தை பெறுகின்றன. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் மூலம் இலவச மின் அந்த கூடவே அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் பிரிச்சுட்டு இப்பதான் எனக்கு தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கு. இதற்கேற்ற சக்திவே தானும் லட்சுமணனை போல தன்னை